இருக்கக்கூடிய வழிகளை பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பல்வேறு காரியங்களை அவர் செய்திருக்கிறார்கள். விதவை திருமணங்களை ஆதரித்து பெண்களுக்கு வாழ்வளித்தார்கள். ஆண்களும் பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்றிருந்தார்கள். சரியத் சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்திலே சொன்னார்கள், சரியத் சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்குரியதுதான். மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் நாமும் தெரிந்து மற்றவர்களும் அறிந்து இஸ்லாத்தினுடைய சிறப்புக்குரிய பணிகளை செய்யக்கூடிய உணர்வோடு நாம் எல்லாம் செய்கின்றோம் என்பதுதான் இதனுடைய அளவற்ற அருளாளனும் நிகரற்ற எல்லாம் ஒருவருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய உரையை கொண்டு கொண்டேன். ஸலவாத்தும் ஸலாமும் நபியின் மேலான தலைவர் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய உத்தம குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் நேரடியாக குறிப்பாக நாம் அனைவரும் மீது என்றும் உண்டாவதாக. அகிலத்துக்கோர் அருட்கொடையாக மனித குலத்திற்கு வழிகாட்டக்கூடிய சிறந்த வழிகாட்டியாக பிறந்த இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது உதய தின விழா மீலாது திருவிழா இந்திய இஸ்லாமியர்களின் தாய் திருச்சபை இந்திய யூனியன் முஸ்லிம் பேரியக்கத்தினுடைய திருச்சி மாவட்டத்தின் சார்பிலும் காயிதே மில்லத் கல்வி அறக்கட்டளை சார்பிலும் காயிதே மில்லத் பெண்கள் பாடசாலை ஒருங்கிணைப்பில 11 நாட்கள் சிறப்பாக நடைபெற்று இறுதி தினம் இன்றைய தினத்திலே சிறப்புக்குரிய நிகழ்ச்சிக்கு தலைமையேற்கக்கூடிய முஸ்லிம் இலக்கிய மன்றத்தினுடைய தலைவர் அஹ்மத் பிரதர்ஸ் உமர் இக்பால் ராஜியார் அவர்களே, நிறைவாக சிறப்புரையாற்றுவதற்காக வேண்டி உடல்நலம் முன்னிருந்த நேரத்திலும் காலையிலே நாகப்பட்டினத்திலே ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவை சிறப்பாக பங்கேற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய தகைசால் தமிழர் என்ற விருதை பெற்று சமுதாயத்திற்கு கண்ணியத்தை சேர்த்திருக்கக்கூடிய தாய்ச்சபை முஸ்லிம் பேரியக்கத்தினுடைய தேசிய தலைவர் கண்ணியத்திற்குரிய முனைவர் பேராசிரியர் பெருந்தகையவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் KMK ஹபீபுர் ரஹ்மான் அவர்களே, செயலாளர் ஹுமாயூன் அவர்களே, பொருளாளர் மாநில துணை செயலாளர் VM பாரூக் அவர்களே, இதை சிறப்பாக தொகுத்து வழங்கக்கூடிய மௌலானா உமர் ஃபாரூக் மலாஹிரி அவர்களே, மாணவர் பேரவையினுடைய மாநில தலைவர் தம்பி அன்சார் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வருகின்ற முஸ்லிம் லீக்கினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளை, கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களை, அருமை சகோதரிகளே, அருமை சகோதரர்களே, அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்த விழாவை நாடெங்கிலும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற வேண்டுகோளை நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தியின் பயனாக சில காலங்களிலே தடைப்பட்டிருந்த அந்த பெருவிழாக்கள் இப்பொழுது எல்லா இடங்களிலும், குறிப்பாக சென்னை மாநகரத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் சிறப்பாக நடந்து வருவதை நாம் எல்லாம் வருகின்றோம். இந்த நீராது பெருவிழாக்கள் நடத்துவதன் மூலமாக சமய நல்லிணக்கம் தலைக்கின்றது, சகோதரத்துவம் நிலைக்கின்றது.
இஸ்லாத்தை பற்றிய உண்மையான செய்திகளை அண்ணன் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னுதாரணமான வாழ்க்கை வரலாறை நாமும் தெரிந்து மற்றவர்களும் அறிந்து இஸ்லாத்தினுடைய சிறப்புக்குரிய பணிகளை செய்யக்கூடிய உணர்வோடு நாம் எல்லாம் செய்கின்றோம் என்பதுதான் இதனுடைய உண்மையான நோக்கமாகும். அந்த அடிப்படையில் தான் எந்த இயக்கமும் இதை வலியுறுத்தவில்லை, பரப்புரை செய்யவில்லை. நம் கண்ணியத்துக்குரிய தலைவர் பேராசிரியர் பெருந்தகை அவர்கள் தான் அவருடைய மாநில பொதுக்குழு செயற்குழுவிலே தீர்மானங்களை நிறைவேற்றி வலியுறுத்தி வருகின்றார்கள். அதற்கு காரணம் இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும், நல்லிணக்கத்தோடு அனைத்து சமுதாய மக்களோடும் நாம் ஒன்றிணைந்து பணிகளை ஆற்ற வேண்டும், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் தலைவர் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பொதுமக்களே, அண்ணல் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மானுட சமுதாயத்திற்கு அருள்படையாக இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அகிலத்தாருக்கும் அருள்படையாக ரஹ்மத்துல் ஆலமீனாக அனுப்பப்பட்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சமூகத்தை எடுத்துக்கொண்டாலும் அனைவர்களும் பின்பற்ற தகுந்த வாழ்க்கையை நாம் காணலாம். அவர்கள் பிறந்ததிலிருந்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் வரை அவர்கள் கடந்து வந்த பாதையை பாருங்கள். அனாதையாக பிறந்து நேர்மையாளர் என்ற அடையாளத்தோடு வியாபாரத்தோடு வெளியே வளர்ந்து சத்திய நெறியை எடுத்துச் செல்லும் பொழுது சொன்னால துயரங்களை எல்லாம் சந்தித்து தாயின் நகர் வீதிகளை கல்லாலும் சொல்லாலும் கடுமையாக தாக்கப்பட்ட காரணத்திலும் கூட யாரையும் யோகியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லாமல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தவர்கள்தான் அண்ணல் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்காக வேண்டி, பெண்குலத்தினுடைய மாற்றத்திற்காக வேண்டி அவர்கள் செய்திருக்கக்கூடிய, அவர்கள் விட்டு சென்றிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைய மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். 1500 வருடங்களுக்கு முன்பாக அரபு உலகத்திலே ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய மடமையின் காலத்திலே நபிகள் நாயகம் அவர்கள் உதித்தார்கள். பெண்கள் காமப் பொருட்களாக பாதிக்கப்பட்டார்கள். பெண் குழந்தைகள் பிறந்தால் சுடுமணவிலே புதைக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே பிறந்த நபிகள் நாயகம் அவர்கள் பெண்களுடைய உயர்வுக்காக வேண்டி என்னென்ன பணிகளை எல்லாம் செய்தார்கள். பெண்களுக்கு உயர்வளிக்கக்கூடிய வழியிலே பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு பல்வேறு காரியங்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள். விதவை திருமணங்களை ஆதரித்து பெண்களுக்கு வாழ்வளித்தார்கள். ஆண்களும் பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள். தாயினுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கின்றது என்று சொன்னார்கள். பெண்களை போற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் ஒரு முன்னுதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்து கணவன் மனைவியிடத்திலே நற்பெயரை வாங்க வேண்டும், நான் என்னுடைய மனைவிமாரிடத்திலே நற்பெயரை வாங்கியிருக்கின்றேன் என்ற செல்ஃப் அட்டஸ்டேஷன் சர்டிபிகேட் கொடுக்கிற மாதிரி ஒரு நல்ல பெயரை வாங்கிய ஒரு அற்புதமான தலைவர் அண்ணல் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பெண்களுக்கு பெற்றோருடைய சொத்திலே உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் அண்ணல் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். சரியத் சட்டத்திலே பெண்களுக்கு பெற்றோருடைய சொத்திலே உரிமை உண்டு. தமிழ்நாட்டிலே திமுகவினுடைய ஆட்சியிலே 1989ஆம் ஆண்டுதான் கலைஞர் அவர்கள் இந்து பெண்களுக்கும் பெற்றோருடைய சொத்திலே பங்கூற்று என்ற சட்டத்தை கொண்டு வந்தார். 1500 வருடங்களுக்கு முன்பாகவே பெண்களுக்காக வேண்டி மகப்பெரிய புதுமையான திட்டங்களையும் விழிப்புணர்வு மிக்க கருத்துக்களையும் சொன்னவர்கள் அண்ணல் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை வரலாறை துருவி துருவி ஆராயக்கூடியவர்கள் எல்லாம் அவரை போன்ற ஒரு மனிதரை பார்க்க முடியாது. அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களுக்கு நிகரான ஒரு கருத்தை சொல்ல முடியாது என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள்.
அண்ணன் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்திலும் சரி இறுதி காலத்திலும் சரி எல்லா நிலைகளிலும் உண்மையாளராக இருந்தார்கள். நேரிய வழியை அவர்களுடைய வழித்தவர்களை அமைத்துக் கொண்டார்கள். மதீனாவிலே ஆட்சி அதிகாரத்திலே மன்னராக இருந்த காலத்திலும் பதவி துஷ்பிரயோகத்தை அவர்கள் செய்ததே கிடையாது. அவர்களுடைய இளைய குழந்தையாக இருக்கக்கூடிய அன்னை பாத்திமா அவர்கள் ஒருமுறை நபிகள் நாயகத்திலே சென்று தகப்பனார் அவர்களே கையை பாருங்கள், கையெல்லாம் புண்ணாகி விட்டது, வீட்டு வேலை செய்து செய்து இந்த நாட்டினுடைய மன்னராக இருக்கக்கூடிய நீங்கள் எனக்கு ஒரு பணியாளரை தாருங்கள் என்று சொல்ல பொழுது, நான் மன்னராக இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட விருப்பத்திற்காக எதையும் நான் பெற மாட்டேன், பொறுமையாக இருந்து கொள்ள அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வார் என்று சொல்லி அவர்களுக்கு துஆ செய்து ஒரு பணியாளரை கூட கொடுப்பதற்கு மறுத்துவிட்டார்கள் என்று சொன்னால், இதை போன்ற ஒரு நேர்மையான மன்னரை, ஆட்சியாளரை, தலைவரை நாம் பார்க்க முடியுமா? பலசார்பற்ற நாடு இந்தியா என்று சொல்கின்றோம். அனைத்து சமுதாயத்திற்கு உரிய நாடு இந்தியா என்று சொல்கின்றோம். அரசமைப்பு சட்டம் எல்லா உரிமைகளையும் எல்லா சமுதாயத்திற்கும் வழங்கியிருக்கின்றது. ஆனால் இந்திய திருநாட்டிலே முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சிபத்தை செய்யக்கூடியவர்களாக இந்த நாட்டை ஆளக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மை இரண்டாம் தர குடிமக்களாக ஆக்கக்கூடிய முயற்சிகளை பல்வேறு சட்டங்களை நமக்கு எதிராக திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய வரலாறை படித்து பார்க்கும் பொழுது பாருங்கள், மக்காவிலே சோதனையான காலகட்டம் 40 ஆண்டு காலம் மக்காவிலே இருந்தபோது 40வது வயதிலே அவர்களுக்கு நபித்துவம் பெற்றது. அதன் பிறகு 13 ஆண்டு காலம் மக்கமானவர்களை பல்வேறு சோதனைகளை சந்தித்து வந்தார்கள். அதற்கு பிறகுதான் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். அந்த ஹிஜ்ரத்துக்கு பிறகு மதீனாவிலே இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்பட்டு பல்வேறு நாடுகளில் இஸ்லாமிய புத்துணர்வு ஏற்பட்டு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக அண்ணன் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்றார்கள். அந்த ஆட்சி காலத்தில் அவர்கள் ஒரு அற்புதமான பிரகடனத்தை மதீனா டிக்ளரேஷன் என்று சொல்லக்கூடிய மதீனா டிக்ளரேஷனை சொல்லி சரியத்து முறையிலான ஆட்சியை அங்கே நிறுவுகின்றார்கள். நிறுவும் பொழுதே இன்னொரு அறிவிப்பை செய்கின்றார்கள். அந்த பரந்த மதீனாவுடைய ஆட்சிமைக்கு உட்பட்ட பகுதிகளிலே பெரும்பான்மையான முஸ்லிம்களும் சிறுபான்மை மக்களாக அன்று கிறிஸ்தவர்களும் யூதர்களும் நஜூசிகள் என்று சொல்லக்கூடிய தீயை வழங்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். சரியத் சட்டத்தை அமல்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்திலே சொன்னார்கள், சரியத் சட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்குரியதுதான். மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள் இங்கே அவர்களுடைய மதத்தினுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு எல்லா உரிமைகளும் உண்டு என்று சொல்லி ஒரு மதசார்பற்ற ஆட்சியை 1400 வருடங்களுக்கு முன்பாக உலகிற்கு தந்தவர்கள் அண்ணன் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்ற மதத்தை மதிக்க தெரிந்தவர்கள், மற்ற மதத்தை மதிக்க வேண்டும், மற்ற தெய்வங்களை துமந்தம் செய்யக்கூடாது என்பதையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். சரியத் சட்டம் என்பது வாழ்க்கை நெறிமுறையாக இருக்கிறது. நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் நாம் படிப்பினை பெறக்கூடிய வரலாறுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. சரியத் சரியத் என்று சொல்கின்றோமே, சரியத் என்றால் என்ன? சரியத் சட்டம் என்று சொன்னால் எது சரியோ அதுதான் சரியத். முரணான விஷயங்கள் சரியத்திலே சொல்லப்படவில்லை, தவறான விஷயங்கள் சரியத் சட்டத்திலே சொல்லப்படவில்லை. உண்மை பேச வேண்டும், ஒழுக்கமாக நடக்க வேண்டும், தூய்மையான வியாபாரம் செய்ய வேண்டும், ஹலாலான முறையிலே திருமணம் செய்து கொள்ள வேண்டும், தவறான முறைகளை இன்னும் செல்லக்கூடாது, பெற்றோரை மதிக்க வேண்டும், குழந்தைகளை நல்ல முறையிலே வளர்க்க வேண்டும், திருமணம் எப்படி செய்ய வேண்டும், யாரை திருமணம் செய்ய வேண்டும், பெற்றோருடைய பங்கிலே யார் யாருக்கு உரிமை உண்டு, யாரை திருமணம் செய்யலாம், யாரை திருமணம் செய்யக்கூடாது, இப்படி எல்லா விஷயங்களும் நபிகள் நாயகர் நமக்கு தந்திருக்கக்கூடிய சரியத் சட்டத்தினுடைய அடையாளங்களாகும். அண்ணன் பெருமானார் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாது பெருவிழாக்களை நடத்துவதன் மூலமாக நாம் பாக்கியத்தை பெறுகின்றோம். இது போன்ற விழாக்களின் மூலமாகத்தான் நபிகள் நாயகத்திற்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்பதல்ல. நபிகள் நாயகத்தினுடைய அந்த திருநாமம் முகம்மது என்றால்
அரபி சொல்லுக்கு புகழப்பட்டவர். அவர்கள் பிறக்கும் பொழுது இறைவனால் புகழப்பட்டவர்களாக அவையால் சொல்லப்பட்டு உலகினுடைய எல்லா பகுதிகளிலும் பாங்கொலிக்கும் போது அஸ்ஸலாத்து அண்ணா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த பாங்கொலி கோடி மக்கள் வாழக்கூடிய பரந்த உலகத்திலே ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. பெயர் எத்தனை பேர் முகமது என்ற அடையாளத்தோடு பல கோடி பேர், உலகத்தில் அதிகமான பேர் யாருடைய பெயரில் இருக்கின்றது என்று சொன்னால் முகமது என்ற பெயர் வைத்தவர்கள் தான் 8 கோடி 9 கோடி பேர் பெயர் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக அகமது என்ற பெயர், அதுவும் நபிகள் நாயகத்துடைய பெயர் தான். இப்படி சிறப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய இறைவனால் போற்றப்பட்ட உலக மாந்தர்கள் எல்லாம் பாராட்ட தகுந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடிய அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் என்பதில் நாம் எல்லாம் பெருமை கொள்ள வேண்டும். இறைவன் மனித குலத்தை சிறப்புக்குரிய சமூகமாக படைத்தார். எத்தனையோ ஜீவராசிகளை படைத்த இறைவன் மனித குலத்தை சிறந்தவர்களாக படைத்தார். அந்த மனித குலத்திலும் அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமூகமாக இருக்கக்கூடிய உம்மத்தே முஹம்மதியாவை நம்மை படைத்ததற்கு கோடி காலங்கள் நாம் இறைவனுக்கு நன்றி சொன்னாலும் அதற்கு ஈடு இணையாக இருக்காது. நமக்கு பரிந்துரைக்கக்கூடியவர்கள் நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு நமக்கு ஷஃபாஅத் சொல்லக்கூடியவராக அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய புகழை ஒவ்வொரு தினமும் புகழ்ந்து பாடுவோம். அதன் மூலமாக நாம் பாக்கியசாலி ஆகுவோம் என்ற பிரார்த்தனையோடு எல்லாம் வல்ல இறைவனுடைய நல்லவர்களும் அண்ணல் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவரும் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு நாம் இயக்கத்திற்கு அவர்கள் பெருமை சேர்ப்பதற்கு எல்லாம் வல்ல இறைவன் நல்லவர் பாணிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.